ஹலோ பியூட்டிஸ். நான் உங்க கரன்சி. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல முக்கியமான முதல் 10 கோவில்கள்ல ஒரு கோயில்ல தான் இருக்கோம். அது வேற எந்த கோயிலும் இல்ல. நம்ம மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் தான். இந்த கோயிலோட நட திறக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா, காலை 6 மணியில இருந்து மதியம் 1 மணி வரையும், ஈவினிங் 4 மணியில இருந்து 9 மணி வரையும் தான். இந்த கோயில்ல பல சிறப்பான விஷயங்கள்ல விஷயம் என்னன்னா, இந்த கோயில்ல இருக்கிற பகவதி அம்மன் 15 அடி அளவுல உயர்ந்து நிக்கிற புத்தோட மேல சந்தனத்தால உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வெள்ளியில பகவதி அம்மன் சிலையும், அதுக்கு முன்னாடி வெண்கலத்துல ஆன சிலையுமா அம்மன் காட்சியளிக்கிறாங்க. 2வது சிறப்பு என்னன்னா, இந்த கோயில பெண்களின் சபரிமலைன்னு சொல்லுவாங்க. எப்படி ஆண்கள் கேரளால இருக்கிற சபரிமலைக்கு 41 நாள் விரதம் இருந்து போறாங்களோ, அதே மாதிரி கேரளா மற்றும் தமிழ்நாட்டு பெண்கள் 41 நாள் விரதம் இருந்து ஆண்டுதோறும் நடக்கிற மாசி மாசம் திருவிழால இருமுடி கட்டி இந்த கோயிலுக்கு வர்றாங்க. இந்த கோயில் இருக்கிற இடத்தோட பெயர் காரணம் என்னன்னா, முன்னாடி ரொம்பவே காடா இருந்த இடங்கிறதுனால இங்க மேய்ச்சலுக்கு ஆடு மாடுன்னு வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருந்ததுனால இத மந்தை காடுன்னு சொல்லுவாங்க. அதுவே பிற்காலத்துல பேச்சு வழக்குல மண்டை காடுன்னு ஆயிருச்சு. இந்த கோயில் திருவிழா மாசி மாசம் 10 நாள் நடக்கும். 10 நாளும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் இருந்து வருவாங்க. திருவிழா காலத்துல கோயிலை சுத்தி 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு திருவிழா கடைங்க, போலீஸ் பாதுகாப்புன்னு ஜேன்னு இருக்கும். இது தவிர கோவில் பக்கத்துல இருக்கிற கடல்ல கால் நனைச்சிட்டு தான் பக்தர்கள் கோயிலுக்கு போவாங்க. திருவிழா காலத்துல கடற்கரை முழுசும் கடலை கடை, தர்பூசணி கடை, மீன் கடை, குலுக்கி சர்பத் கடைன்னு ஜேன்னு இருக்கும். திருவிழா நாட்கள்ல கோயில் பக்கத்துல நிறைய நர்சரி, அது ஃபுல்லா ரோஜாக்கள் இருக்கிற செடியெல்லாம் வாங்கிடலான்னு தோணும். அதை தவிர கொழுந்து விற்கிற கடை, அதை தவிர லட்டு, பூந்தி, தேன்குழல், பேரிச்சம்பழம், இனிப்புச்சவ், காரச்சவுன்னு மிட்டாய் கடைகளும், புல்லாங்குழல் வாசிக்கிற சத்தமும், கலர் கலரா பலூனும், கலர் கலரா வளையல் கடை, ஃபேன்சி கடை, எதை எடுத்தாலும் 5 ரூபா, எதை எடுத்தாலும் 10 ரூபா கடைகள், சாப்பிட்றதுக்கு அவிச்ச நிலக்கடலை, சோளம், சுண்டல், அது இதுன்னு திருவிழாவே ஜேன்னு இருக்கும். திருவிழா நாட்கள்ல கோயில் பக்கத்துல இருக்கிற கன்வென்ஷன் ஹால்ல 10 நாளும் ஏதாவது நிகழ்ச்சி பெரிய பெரிய ஆட்கள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கும். பரதநாட்டியம், இசை கச்சேரி, பட்டிமன்றம், அது இதுன்னு களை கட்டி இருக்கும். இந்த 10 நாள் திருவிழாக்கு கவர்மெண்ட் ஸ்பெஷல் பஸ் கூட விடுவாங்க. 10வது நாள் இங்க லோக்கல் ஹாலிடே கூட விடுவாங்க. இந்த அம்மன் கிட்ட கல்யாண வரம், குழந்தை வரம், உடல் உறுப்புகள்ல வர குறைபாடு, கண் திருஷ்டி தோஷம், தலைவலி போன்ற பிரச்சனைக்கு சிறப்பு வழிபாடு செய்வாங்க. குழந்தை இல்லாதவங்க இந்த கோயில்ல இருக்கிற வேப்ப மரத்து அம்மன் கிட்ட தொட்டில் கட்டி வேண்டிப்பாங்க. இந்த கோயில்ல இன்னும் ஒரு சிறப்பு வழிபாடு என்னன்னா, பொங்கல் வச்சு வழிபடுறது. பொங்கல் வைக்கிறதுக்குன்னே ஒரு மண்டபம் சுமார் 1000 அடுப்புகளோட தயாரா இருக்கும். இன்னும் ஒரு வழிபாடு என்னன்னா, கை கால் மற்றும் உடல் ஊனத்தை சரி பண்ண இங்க வெடி வழிபாடுன்னு ஒண்ணு பண்றாங்க. அம்மனோட அர்ச்சனை தட்டுல மறக்காம மறிக்கொழுந்தும் இடம் பெறுது. அம்மனை வழிபடும் போது அந்த மறிக்கொழுந்து வாசமும், அரளிப்பூக்களோட அழகும், சந்தனம் பூசிய முகமும் நம்மளோட கவலைகளை அடியோட மறக்க வைக்கும். இந்த கோயிலுக்கு வந்தா மட்டும் ஏதோ கேரளால இருக்கிற கோயிலுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை இங்க வந்திருக்கேன். ஆடி மாசத்துல இங்க சில பெண்கள் குழுவா சேர்ந்து கும்மி பாடல் கூட பாடிக்கிட்டு இருக்காங்க.
கோயிலோட லொகேஷனை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க இந்த கோயிலுக்கு வர ஆசைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்னியாகுமரியில முக்கியமான இடங்கள பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from Currency.